ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி ஏப்ரல் 23 ஜனநாயக கடமை ஆற்றி ஓட்டு போட்டு வந்தாச்சு. நீங்களும் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஏப்ரல் 23 கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு இன்றைக்கி மும்பை வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்சு. இன்றைக்கி மும்பை சென்னையை போட போகிறாங்களா இல்லை சென்னை மும்பையை போட போகிறாங்களான்னு அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக என்ன அப்படின்னம்னா, இந்த EL கிளாசிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேட்ச் இன்றைக்கி இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா சென்னைக்கு எப்போயுமே MS தோனி இருப்பாப்புல, மும்பைக்கு ரோஹித் சர்மா இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே இந்த மேட்ச்சில் ஆட போகிறாங்களா எப்படிங்கிறது கடைசி லாஸ்ட் மினிட்ல தான் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸுக்கு அவங்களோட கேப்டன் ஹார்திக் பாண்டியா எவ்வளோ வெறித்தனமாக இருக்கார் அப்படின்னு லாஸ்ட் மேட்சே உங்களுக்கு தெரியும். மோட்டிவேஷன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்கு விக்கெட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பேட்டிங்கில் சூப்பராக ஆட வைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு வெறித்தனமாக இருக்காப்புல. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் அந்த வெறித்தனம் இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னம்னா, இளங்கன்று ஆயுஷ் மாத்திரை இந்த கேமில் விளாட ரூல்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வர நடந்த மேட்ச்சில் பவர் பிளேயில் ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் ஆயுஷ் மாத்திரை தான், அவர் விளாடல. அதனால் பெரிய ட்ராபேக் இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா உர்வில் பட்டேல் அப்படின்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் எப்படி இன்றைக்கி விளாட போகிறாங்க அப்படிங்கிறத ஈகராக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் இதில் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இருந்தாலும் பங்காளி மும்பை இந்தியன்ஸுக்கும் ஃபார்மில் வரணும்னு ஆசைப்பட்றேன். அது நம்மகிட்ட வரணுமா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தாலும் மேட்சை வெயிட் பண்ணி பார்ப்போம்.